இயேசுவின் இரத்தத்தினால ஒரு மனுஷன் மீட்கப்படும் போது இனி இருளின் ஆதிக்கம் அவனை ஆளுகை செய்ய முடியாது. அப்படின்னா பாவம் அவனை ஆளுகை செய்ய முடியாது. இருளின் காரியங்கள், பிசாசின் வல்லமைகள் அவனை கட்டுப்படுத்த முடியாது. ஆண்டவர் நம்ம எங்கே கொண்டு வர்றாரா? அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வருகிறார். அல்லேலூயா. முந்தி அடிமைத்தனமான வாழ்க்கை, இப்போ இப்படிப்பட்ட வாழ்க்கையா? நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், நம்ம ஒரு பரிசுத்தமான தேசம். இயேசுவின் ரத்தம் கழுவும் பொழுது அந்த மனுஷன், அந்த மனுஷி ஒரு பரிசுத்தமான ஜனமாய் மாறுகிறார்கள், அவருக்கு சொந்தமானவர்களாய் மாறுகிறார்கள்.